வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல்: ஒரே நாணயத்தின் இரு முகங்கள். தலைவர் பிரபாகரன் அவர்கள் 27 நவம்பர் 1997 அன்று விடுத்த செய்தி சிங்கள தேசத்தை ஆண்டு வரும் இனவாத ஆட்சியாளர்கள் தமிழர்களின் உணர்வுகளுக்கு என்றுமே மதிப்பளிக்கப் போவதில்லை. தமிழர்களின் தேசிய அபிலாஷைகளை புரிந்து அவர்களுக்கு நீதியும் வழங்கப் போவதில்லை. இறந்து போனோரின் அமைதியை கெடுப்பவர்கள் இறவாதிருப்போருக்கு நிம்மதியை கொடுப்பார்களா என நான் கருதவில்லை. மாவீரர் நாள் எமது இனத்தின் விடுதலைக்காக தமது இன்னுயிர்களை ஈகம் செய்து எமது இதயமெல்லாம் நிறைந்து நிற்கும் எம்முயிர் தியாகிகளை நாம் நினைவு கூர்ந்து கௌரவிக்கும் புனித நாள். மக்களின் விடுதலை என்ற ஒரு மகத்தான இலட்சியத்தை வரித்து அந்த இலட்சியத்துக்காக வாழ்ந்து அந்த இலட்சியத்தை அடைய உறுதி தளராது போராடி அந்த இலட்சிய போரில் தமது உயிர்களை அர்ப்பணித்த மாவீரர்கள் மகோன்னதமான மனித பிறவிகள். மாவீரர்களை புனிதர்களாகவே நான் கௌரவிக்கின்றேன். தாய் நாட்டின் விடுதலை என்ற பொதுவான பற்றுணர்வால் ஈர்க்கப்படும் அவர்கள் தமது தனிமையான பற்றுக்களை பாச உறவுகளை துறந்து விடுகின்றார்கள். சுய வாழ்வின் சுகபோகங்களை கைவிட்டு பொது வாழ்வின் அதி உயர்ந்த விழுமியத்தை தழுவிக் கொள்கின்றார்கள். அந்த பொதுவான இலட்சியத்திற்காக தமது சொந்த வாழ்வையும் அர்ப்பணிக்க துணிகின்றார்கள். இதனை ஒரு புனிதமான துறவமாகவே நான் கருதுகின்றேன். இந்த புனித துறவகத்திற்கு இலக்கணமாக விளங்கும் மாவீரர்களை நாம் புனிதர்களாகவே பூசிக்க வேண்டும். தன்னலமற்ற தமக்கென பயனை எதிர்பாராத விடுதலை தொண்டில் தம்மையே அழித்துக் கொள்ளும் அதி உன்னத தியாகிகள் என்பதால் மாவீரர்களுக்கு எமது விடுதலை இயக்கம் பெரும் மதிப்பை கௌரவத்தை வழங்குகின்றது. மாவீரர்களை எமது இன விடுதலை போரின் வரலாற்று நாயகர்களாக தேசிய வீரர்களாக போற்றுகின்றோம். அவர்களது நினைவுகள் காலத்தால் கரைந்து போகாது என்றும் எமது நெஞ்சங்களில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நாம் அவர்களுக்கு நினைவு விழாக்கள் எடுக்கின்றோம். நினைவு சின்னங்கள் நிறுவி கௌரவிக்கின்றோம். வீர வணக்க சடங்குகளுடன் மாவீரர்களது வித்துடர்களை விதைப்பதும் நினைவுகள் நாட்டுவதும் அவர்களது கல்லறைகளை புனித சின்னங்களாக பூசிப்பதும் அவர்களது துயிலும் இல்லங்களை புனித தலங்களாக வழிபடுவதும் எமது மக்களால் விரும்பப்படும் வழக்கமாகிவிட்டது. மாவீரர்களின் நினைவாக ஒரு வீர வழிபாட்டு மரபு எமது மண்ணில் உருவாகி இருக்கின்றது என்பதனை நான் பெருமிதத்துடன் சொல்வேன் என்கின்றார் தேசிய தலைவர் அவர்கள். காலத்தால் அழியாத காவிய நாயகர்கள், சத்தியவான்கள், நித்திய சீலிகள், மாவீரர்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.